நம்மாழ்வார் அருளிச் செய்த சாமவேதத்தின் சாரமான திருவாய்மொழி. அப்படிப்பட்ட அந்த திவ்ய பிரபந்தத்திற்கு 5 ஆச்சாரியர்களாலே வியாக்கியானம் அருளிச் செய்யப்பெற்றிருக்கிறது அனைவரும் அறிந்த விஷயம். அவ்வைந்து வியாக்கியானங்களிலும் சிறந்த வியாக்கியானமாக கருதப்படுவது நம்பிள்ளையால் அருளிச் செய்யப்பெற்ற காலக்ஷேபம். அது அவருடைய சிஷ்யரான வடக்கு திருவீதி பிள்ளையாலே பட்டோலை கொள்ளப்பட்டது. அப்படிப்பட்ட வியாக்கியானத்திற்கு ஈடு 36,000 படி என்று ஒரு பிரசித்தமான பெயர் உண்டு. அப்படிப்பட்ட அந்த ஈடு 36,000 படி சில காலம் பிரச்சாரத்தில் இருந்து நம்பிள்ளையாலே விலக்கி வைக்கப்பெற்றிருந்தது. அப்படிப்பட்ட அந்த ஈடானது திரும்பவும் எப்படி மலர்ந்தது, அதற்காக தேவப்பெருமாள் செய்த அருள் என்ன என்பதை காட்டக்கூடியதாய் விளங்கக்கூடியது இந்த உதயரத்ன மாலையில் 48 மற்றும் 49வது பாசுரங்களாகும்.